ஹர நம பார்வதி மதியே ஹர ஹர மகாதேவா. இன்னைக்கு சிவானந்த லஹரியில் 37வது ஸ்லோகம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குருவந்தனம் பண்ணலாம். சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இதில் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஆம்னாயாம்புதி மாதரேண சுமனஹ ஆம்னாயாம்புதி மாதரேண சுமனஹ சங்கா சமுத்யன் மனோமதானாம் சங்கா சமுத்யன் மனோமதானாம் திருடபக்தி ரஜ்ஜு சகிதம் கிருத்வா மதித்வா ததஹ சோமம் கல்பதரும் சுபர்வ சிந்தாமணிம் தீமதாம் நித்யானந்த சுதாம் நிரந்தர ரமா சௌபாகியம் ஆதன்வதே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அதானது என்ன சொல்லணும்னா, சித்த சுத்தி வாய்ந்த பெரியவர்கள், பெரிய பெரிய லட்சியங்கள் உள்ள சந்நியாசர்கள், அப்புறம் ரிஷிகள், மகான்கள், இவர்கள் எல்லாருடைய பக்தியை நாடும் மனதை மத்தாக்கி, அவர்கள் ஈஸ்வரனே நாடுவாங்கள்ல, அந்த மனதை மத்தாக்கி, அப்புறம் அதில் சஞ்சலமற்ற பக்தி, அவங்களுக்கு எந்த சஞ்சலமும் இருக்காது, அந்த பக்தியை கயிறாக்கி கட்டி வேதக்கடலை திட நம்பிக்கையுடன் கடையும் பொழுது, வேதக்கடலை திட நம்பிக்கையுடன் கடையும் பொழுது வேண்டுவென பொழியும் காமதேனுவாய் விலை மதிக்க முடியாத வண்ணம் சிந்தாமணி ரத்னமாய் விவேகிகளுக்கு சாஸ்வத சௌபாகிய நாயகனாய் இருக்கும் உமையொரு பாகமான ஈஸ்வரனே, உங்களை நாங்கள் சாம்பசிவனாய் தாங்கள் எழுந்து அருளுகிறீர்கள், உங்களை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு பகவத் பாதால் சொல்கிறார். இதை நம்ம ராகமாக படிக்கலாம். சரியா? ஆம்னாயாம்புதி மாதரேண சுமனஹ சங்கா சமுத்யன் மனோ ஆம்னாயாம்புதி மாதரேண சுமனஹ சங்கா சமுத்யன் மனோ மத்தானாம் திருடபக்திரஞ்சு சகிதம் கிருத்வா மதித்வா ததஹ மத்தானாம் திருடபக்திரஞ்சு சகிதம் கிருத்வா மதித்வா ததஹ சோமம் கல்பதரும் சுபர்வசுரபிம் சிந்தாமணிம் தீமதாம் நித்யானந்த சுதாம் நிரந்தர ரமா சௌபாகியமாதன்வதே நித்யானந்த சுதாம் நிரந்தர ரமா சௌபாகியமாதன்வதே ஆம்னாயாம்புதி மாதரேண சுமனஹ சங்கா சமுத்யன் மனோ மத்தானாம் திருடபக்திரஞ்சு சகிதம் கிருத்வா மதித்வா ததஹ சோமம் கல்பதரும் சுபர்வசுரபிம் சிந்தாமணிம் தீமதாம் நித்யானந்த சுதாம் நிரந்தர ரமா சௌபாகியமாதன்வதே. ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. இந்த ஸ்ரீ சிவானந்த லஹரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய். ராம் ராம்.